முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளும் தரப்பில் இருக்கின்ற பேசுகின்ற அனைவருமே அண்ணா காலத்திலிருந்து எழுக்கிறாங்க. திராவிட பாரம்பரியம், திராவிட காலத்திலிருந்து என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால 5 ஆண்டு கால நல்லாட்சியில் நாடு மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் முதல்நிலை மாநிலமாக பொருளாதார வளர்ச்சி 11.19% எட்டி இருக்கு சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால், திராவிட பாரம்பரியத்துடைய வளர்ச்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு பதிவு செய்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவே வியக்கின்ற வகையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி முடித்தது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். யாராலும் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லப்பட்ட சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை புதிய வீராணம் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தியது மாண்புமிகு அம்மா அவர்கள். அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல தமிழகத்திலே 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கி தந்தது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு வீட்டுவசதித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு எதிர்கட்சி சேர்ந்த கொறடா அவர்கள் சொன்னார்கள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, எல்லாருமே செஞ்சிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில குறைகளில் தான் சொன்ன தவிர நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நகரத்திற்கும் திட்டமிட்ட வளர்ச்சி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சமமான வாய்ப்பு, ஒவ்வொரு தலைமுறைக்கும் நிலையான எதிர்காலம், இதுவே எங்கள் இலக்கு, இதுவே எங்கள் பயணம், இதுவே எங்கள் அரசின் உறுதி. இந்த தொலைநோக்கத்தோடு உறுதியோடும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கை இந்த மாவட்டத்தின் ஒப்புதலுக்காக முன்வைக்கின்றேன்.